75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி, மீனவர்களுக்கு எச்சரிக்கை. பெங்கல் புயல் உருவாக இருப்பதால் தமிழகத்தையொட்டிய கடல் பகுதி கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இந்நிலையில் தமிழக கடலோர பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என மெட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆதலால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றவர்களை உடனடியாக கரைக்கு திரும்பும்படியும் அப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் மெட் எச்சரித்துள்ளது. இன்று 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். தமிழகத்தில் இன்று கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர், சென்னை, காஞ்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகி வரும் புயலின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. கல்யாணத்தை நிறுத்த இதெல்லாம் ஒரு காரணமா? அரசு வேலையில் இல்லை என கூறி மாதம் 1.20 லட்சம் ரூபாய் ஊதியம் வாங்கும் மாப்பிள்ளையுடனான திருமணத்தை நிறுத்தியுள்ளார் மணப்பெண். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் சத்தீஸ்கரை சேர்ந்த பையனுக்கும் திருமணம் நிச்சயமானது. மாப்பிள்ளை அரசு வேலையில் இருக்கிறார் என புரோக்கர் கூறியதை நம்பி மணப்பெண் திருமணத்திற்கு சம்மதித்துள்ளார். ஆனால் அவர் தனியார் நிறுவன இன்ஜினியர் என தெரிந்ததும் கல்யாணத்தையே நிறுத்திவிட்டார். உதயநிதியின் தேவை காலத்தின் கட்டாயம் என திருமாவளவன். திராவிடம், தமிழ் தேசியம் வேறு வேறு அல்ல. திராவிடம், தமிழ் தேசியத்தின் வேர் என்பதை நிலைநாட்ட உதயநிதியின் தேவை காலத்தின் கட்டாயம் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்த அவர், கலைஞரின் கருத்தியல் பெயரனாய் களமாட ஊடுருவும் சனாதன பகை வெல்ல வாழ்த்துகள் என்றும் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். உதயநிதி தலைமையேற்க வேண்டும் என அழைப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து கவிதை ஒன்றை வைரமுத்து எழுதியிருக்கிறார். அதில் தம்பி வா, தலைமையேற்க வா என்று உதயநிதிக்கு அவர் அழைப்பு விடுக்கிறார். திமுகவின் அடுத்த தலைவராக உதயநிதிதான் பதவியேற்க வேண்டும் என்று திமுகவினர் பலர் பேசி வரும் நிலையில் வைரமுத்துவின் இந்த பதிவு கவனம் பெற்றிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?